ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரிச்சாக ஹோட்டலில் இருக்க மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ ப்ரான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி சேர்க்க வேண்டாம், இதே போதும், சரியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முதல்ல சேர்க்க மறந்தாச்சு. அதனால் அதையும் முதலையே சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் மூடி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். முதல்ல கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து கழுவுனா அது உடஞ்சி போயிடும் அரிசிலாம். அதனால் முழுசாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கு நடுவில் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கோஸ் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 முட்டை எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். 3 முட்டை கூட போடலாம். நான் ஏற்கனவே ப்ரான் நிறையா இருக்குது, அதனால் நான் 2 முட்டை மட்டும் எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறியாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஊறின அரிசியை போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸை போட்டு அது வேகட்டும். முக்காப்பில் தான் வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் கிளறும்போது நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடலாம். சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிடலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயினரில் கூட வடித்து எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். இது வடித்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான்ஸ்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நான் சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரே தடவையாக போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு, அதனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஏறால் ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டோன்னா அது ரப்பர் மாதிரி வலுத்துட்ருக்கோம். அதனால ரொம்பலாம் தேவையே படாது. ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இது நல்லா ஊறி இருக்குது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். எடுத்துடலாம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லலாம் இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளே இறங்கியிருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால உள்ளே வரைக்கும் நல்லா அது ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எடுத்தாச்சு. பெரிய கடாயாக வச்சுருந்தா ஒரே ட்ரிப்பில் ஆயிருக்கும். நான் சரி அப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட்டு தானே, அதனால தான் சரி கொஞ்சமாகவே வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உள்ள வரைக்கும் அந்த ஜூஸ்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போதே அந்த ஃப்ரைட் ரைஸில் இருக்கும்போது நல்லா பக்குவமாக இருக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த முட்டையை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி பொரிச்சிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பொரிக்கணும்னு இல்லை, கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்படி கிளறி விட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் போட்ட மாதிரி தெரியும். நம்மளுக்கு கூட வேணுன்னா கூட ஒரு முட்டை போட்டுக்கலாம். நான் அரிசி கம்மி தானே, ப்ரான் நிறையா இருக்கிறதுனால 2 முட்டை போதும்னு எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால போதும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பேன்லேயே பட்டர் நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ போட்டு அது மெல்ட் ஆகட்டும். கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். முதல்ல நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு 4-5 பூண்டு போதும். அப்புறம் அது ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியன் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு நல்லா வதங்கிடணும், வெங்காயமும் வதங்கிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக சேர்க்கலாம். பீன்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்து கேரட் போடுவோம். அப்புறமா பொடியாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ வதக்குவோம். குடமிளகாய் அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போடலாம். கேஸ் ஸ்டவ் சிம்மில் வைக்க வேண்டாம், ஹைலே வச்சு வதக்குவோம். ஏன்னா கோஸ்லாம் வதங்கும் போதே தண்ணி விடும். தேவையான அளவு மிளகு தூள் நல்லா போட்டாச்சு. நல்லா 1 ஸ்பூன், தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். சாதத்துக்கெலாம் சேர்த்து தான் போடுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா 2 வதக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். தேவையான சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் நான், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது முதலையே நான் உப்பு சேர்த்துட்டேன். இது வீடியோவில் வரலை, நான் உப்பு சேர்த்துட்டேன். காய்கறிக்கு அதுக்கு அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம், அதுக்கு தான் நான் போட்டது. இப்போ நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை நல்லா போட்டு கலரலாம். சாதம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்று போல். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலரிடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலர்னோடனே பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். அரிசி குழஞ்சதுன்னா நல்லா இருக்காது, அது அரிசி உதிராக தான் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்ச ப்ரான்ஸ்லாம் போட்டு கிளறி சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே ரிச்சான, ரொம்ப டேஸ்டான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Amma Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.